இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேல் ஈரான் போரால் நம் நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து விவாதிக்க வேண்டும் என கோரி பார்லிமெண்டில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை லோக்சபா கூடியதும் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து உடனடியாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை வழங்கினர். ஆனால் அதனை சபாநாயகர் ஓம் பிர்லா நிராகரித்தார். ஆனால் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து லோக்சபா மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை மீண்டும் கூடியது. அப்போதும் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு காங்கிரஸ் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் பேசியதாவது: பார்லிமெண்டை முடக்கும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் செயல்பாடுகளால் மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியாது. ராகுல் மாறுவதற்கு தயாராக இல்லை. அவரின் கட்சி எம்பிக்களும் அவரைப் போலவே உள்ளனர். தட்டு மற்றும் டம்ளரை பார்லிமெண்ட் வளாகத்தில் கையில் ஏந்தி ராகுல் டிராமா செய்கிறார். இந்த மாதிரியான நாடகங்களின் மூலம் மக்களின் கவனத்தை பெற முடியும் என்று காங்கிரஸ் நினைக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி பற்றி மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. ராகுலுக்கு புத்திமதி கூறி புரிய வைக்கும் அளவுக்கு காங்கிரசிலேயே தலைவர்கள் யாரும் இல்லை. ராகுலுடன் சேர்ந்து காங்கிரஸ் தலைவர்களும் குட்டிச்சுவராக சீரழிந்து விட்டனர். நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இன்னமும் நேரம் இருக்கிறது. திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மக்கள் உங்களை தண்டிப்பார்கள் என கிரண் ரிஜிஜு கூறினார்.